யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்றாருங்க ஸ்டாலின். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னா, யார் வேணாலும்னு யாரை சொல்றாரு? உதயநிதி, இன்பநிதி, இன்பன் உதயநிதி அவங்கள சொல்றாரா? அவங்க யார் வேணாலும் வரலாம் அப்படின்றாரா? இல்லை விஜய், அவருடைய பையன் ஜெய்சன், சஞ்சய் இவங்க எல்லாம் அரசியலுக்கு வரலாம் அப்படின்றாரா? இல்லை இவருடைய நம்ம எடப்பாடியினுடைய வாரிசு அரசியலுக்கு வரலான்றாரா? இதை மறந்துட்டேன். அதாவது அவருடைய முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர் வரலாம், யார் வேணாலும் வரலாம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதாவது விஜய் அரசியலுக்கு வந்து அவர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரா இல்லையோங்க, ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு, அது நிச்சயம். எல்லாருடைய வயிற்றிலையுமே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த கலக்கத்தை ஏற்படுத்தினதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்றத ஏற்றுட்டு ஒரு 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 மேன்லி அப்படின்னு அந்த வார்த்தை தொடர் சரியாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஆளுமையாக, அரசியல் ஆளுமையாக நின்று இந்த சவாலை எதிர்கொள்கிறது தான் சரியாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலாம் அப்படின்னா நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான் இருக்குங்க. அதனால் இந்த அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்ற இந்த ரெட்டரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேலைக்கு ஆகாது. ஃபேஸ் த ட்ரூத். களத்தில் என்ன யதார்த்தமோ அதை துணிவோட சந்திக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, அது ஸ்டாலினாக இருந்தாலுமே.